சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சம்பளம் எல்லாம் கிளியரா பேசிடுறா, இல்ல போனை போட்டு கொடு, நான் பேசுறேன் அவர்கிட்ட. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சங்கவி இங்க வரலாம். சூப்பர் மனோ, அவளே தேடி வரா பாரு. உடம்பு சரியில்லாதவள நாம தான் போய் பாத்துருக்கணும். விடு கீர்த்தி, சங்கவி அதெல்லாம் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டா. நம்மளுக்கே இங்க 1008 பிரச்சனை இருக்கு, இதுல நம்ம எங்க அவளை போய் பாக்குறது? ஆமாடா, இதெல்லாம் எதுக்கு அவரு உனக்கு போன் போட்டு சொல்றாரு? அதை ஏன் கேக்குறம்மா, சங்கவிக்கு பழசெல்லாம் மறந்து போச்சான். என்ன மனோ சொல்ற? மறந்து போச்சா? அப்படின்னா அது எல்லாம் மறக்கலையா, நடுவுல கொஞ்சம் மட்டும் மறந்துருச்சுன்னு சொன்னாங்க. இது என்னடா வியாதி? நான் என்ன டாக்டரா, மறதியோ போபியான்னு வாயிலையும் நுழையாம கேக்குறவனுக்கும் புரியாம ஒரு வியாதியை சொல்றதுக்கு? இதுல என்ன ஸ்பெஷல்னா, ஆதி பவித்ராக்கு கல்யாணம் ஆனதெல்லாம் சங்கவிக்கு மறந்து போச்சான். ஆதி பவித்ரா கல்யாணமே மறந்து போச்சா? ஆமாமா, அதான் பர்டிகுலரா உங்க அம்மா இதை பத்தி எல்லாம் வாயை திறக்க கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லிடுன்னு சொன்னாரு. கீர்த்தி, ரொம்ப தலை வலிக்குது, போய் டீ போட்டு எடுத்துட்டு வரியா? நேத்து வாங்கி வச்ச ஸ்நாக்ஸ் இருக்கு, அதையும் சேர்த்து எடுத்துட்டு வா. யோ, அதான் என்ன பண்ணணும்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கல, போ எலக்ட்ரிஷியனை போய் கூட்டிட்டு வா. டேய், எது நடந்தா என்ன, என்ன நடந்தாலும் நமக்கு லாபம் தான். என்னம்மா சொல்ற? வரட்டும்டா, வேலை என்ன வேலை? அம்மா அவளை எப்படி யூஸ் பண்ணிக்க போறன்னு மட்டும் பாரு. உன் பிசினஸ் மட்டும் இல்லடா, இன்னும் நிறைய விஷயங்களை சங்கவிய வச்சு நான் சாதிக்க போறேன்டா. தங்க முட்டை போடுற வாத்து கையில சிக்கிருச்சுன்னா ஆம்லெட் மட்டும் போடுற முட்டாளா என்ன நானு? ஆதி, நீயும் போக போறியா? அப்புறம் சங்கவி கிட்ட ஆபீஸ் மீட்டிங்கு நீங்க போங்க, பின்னாடி வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொன்னியே. இல்ல தாத்தா, எனக்கு போற மாதிரி ஐடியாலாம் இல்ல. அப்புறம் ஏன் வரேன்னு சொன்ன? சபையில எல்லாருக்கும் முன்னாடி வரலன்னு சொல்லிட வேண்டியதுதானே? நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னா உன் தலையத்தான் போட்டு உருட்டுவாங்க. இல்ல தாத்தா, யோசிச்சுதான் இப்படி சொல்லிருக்கான், வேற வழி இல்ல. யோசிச்சிருந்தீங்கன்னா அப்புறம் இப்படி ஒரு முடிவை எப்படி எடுத்திருக்க முடியும்? இல்ல தாத்தா, நாங்க 2 பேரும் இத பத்தி பேசிதான் இந்த முடிவுக்கே வந்தோம். என்னத்த பேசி முடிவெடுத்தீங்களோ போங்க. ஆள் ஆளுக்கு நீங்க ஒரு ரூமுக்குள்ள போய் கூடி கூடி பேசிக்கிட்டீங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் தேவையில்லாத வேலையோன்னு தோணுதுப்பா. மரகத சொல்றது சரிதான். இதுல எங்களுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு கையை விரிச்சிருக்கணும். பெத்தவங்களுக்கு அவங்க புள்ளைய வளர்க்கறதுக்கு தெரியாதா? தெரியாம தானே தாத்தா இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. உங்க முன்னாடி அவர் வந்து நிக்கணும்னு ஆசைப்படுற ஆளா அவரே வெக்கத்தை விட்டு வந்திருக்காருன்னா வேற வழி இல்லைன்னு தானே அர்த்தம். எங்களுக்கு தெரியலம்மா, மனசுல பட்டதை சொல்றோம். எங்களுக்கு உன் அளவுக்கு பெரிய மனசெல்லாம் இல்ல. எங்க பேத்தி எங்க பேரன்னு சுயநலம் மட்டும்தான் இருக்கு. விடுங்க பாட்டி, எதையும் எதிர்பார்த்தா சேரும். மேல இருக்கிறவன் பார்த்துட்டு தானே இருக்கான். அன்னைக்கு அப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில டாக்டர் நமக்கு உதவி செய்யலையா? அதே மாதிரிதான் எல்லாத்தையும் விட அவ எங்க ஃப்ரெண்டு, அது போதாதா? வாவ், உண்மையிலே உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. நான் என்னுடைய பேஷண்ட்டுடைய ஹெல்த் நல்லபடியா இருக்கணுமேங்கிற கன்சர்னால தான் இங்க வந்தேன். உங்ககிட்ட எல்லாம் பேசினா நீங்க நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக கன்சிடர் பண்ணுவீங்களே அப்படிங்கிறதுக்காக தான் பேசினேன். அதுக்காக நீங்க இதைத்தான் செய்யணும், நான் சொல்றபடிதான் பேசணும் அப்படின்லாம் சொல்லி உங்க யாரையும் கம்பல் பண்றதுக்காக நான் இங்க வரல. சங்கவி இப்ப இருக்கிற கண்டிஷன்ல அவகிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க அப்படின்னு சொல்லதான் வந்தேன். ஆனா நீங்க இந்த சிச்சுவேஷனை எவ்வளவு மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணணுமோ அவ்வளவு மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. அரவிந்த் தம்பி, ஒருவேளை ஆதி இதுல வரமாட்டேன்னு சொல்லிட்டா? ஆதி வரமாட்டேன்னு சொல்லியிருந்தான்னா அதோடைய விளைவுகள் எந்த அளவுக்கு இருக்கும்னு என்னால எக்ஸாக்டா சொல்ல முடியல. ஏன்னா பிசிக்கலா ஒருத்தங்களுக்கு ஏற்படுற டேமேஜஸ்னால வர சேஞ்சஸ் நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஆனா இது மனசு சம்பந்தப்பட்ட விஷயமாச்சு. இம்பாக்ட் ரொம்ப சிவியரா தான் இருக்கும். எப்படி இருந்தாலும்
என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மை தெரிஞ்சுதானே ஆகணும். அம்மா, அவங்க ஃபாரின் போறதை நான் என்கரேஜ் பண்றதுக்கு காரணமே இதுதானே. எவ்வளவு தாமதமா சங்கவிக்கு உண்மைகள்லாம் தெரிய வருதோ அவ்வளவு நல்லது. பாதிப்புகள் கம்மியாகும். இங்கிலீஷ்ல இத அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவாங்க. சங்கவியுடைய பார்வையில ஆதி இல்லாம இருந்தாலே பாதிப்புகள் பாதியா குறையும்னு நான் நம்புறேன். அதை விட்டுட்டு இப்போ உடனடியா யார் மூலமாவது திடீர்னு தடாலடியா தெரிஞ்சதுன்னு வைங்க, அவளுடைய ஹெல்த் என்ன ஆகும் ஏதாகும் நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. அரவிந்த், இன்னைக்கு ஒரு சங்கவியை பார்த்தோமே, அவதான் எங்க ஒரிஜினல் சங்கவி. எப்படி பாசமா இருக்கான்னு பாத்தியாப்பா? சூழல் அவளை ரொம்ப மோசமா மாத்திருச்சு. பவித்ராவோட டெலிவரி நேரத்துல அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா. என்ன சொல்றதுனே தெரியல. இவ்வளவு பாசமான பொண்ணு அவ்வளோ கொடுமைக்காரியா எப்படி மாறினானே தெரியல. விடுங்க மாமா, இப்ப அதெல்லாம் எதுக்கு? அவ நல்லா இருக்கணும், அதுதான் நமக்கு வேணும். யூ ஆர் ரியலி கிரேட் பவித்ரா. இதுதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்படியோ உங்க எல்லாருடைய கோஆபரேஷனால சங்கவி சீக்கிரமே சகஜ நிலைக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா என்னாச்சு? சங்கவி முதல்ல குணமாகணும். அப்படியே முழுசா குணமானாலும் ஆதி அவளுடைய வாழ்க்கையில என்னைக்குமே இல்ல. அவன் அவளுக்கு கிடைக்கவே மாட்டாங்கிற உண்மை அவளுக்கு தெரிஞ்சா அது அவளுக்குள்ள என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுத்தும்னு யோசிச்சேன். வாப்பா, வா. அண்ணே, வாங்க வாங்க வாங்க. ஆண்டி, அண்ணே உட்காருங்க. அண்ணே சங்கவி கண்ணு, எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க? என்னத்த சொல்ல, ஏதோ இருக்கும். கடல் மாதிரி இருக்க விட்டு யாரெல்லாமோ அனுபவிக்கிறாங்க. நாங்க இங்க வந்து கிடக்குறோம். எல்லாம் எங்க நேரம். வருத்தப்படாதீங்க ஆண்டி. சங்கவி, ஹே கீர்த்தி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் சங்கவி. உனக்கு உடம்பு சரியாயிடுச்சுல்ல?